கற்பனை செய்து பாருங்கள். நாளை காலை நீங்கள் கண்விழிக்கிறீர்கள். நீங்கள் என்ன சாப்பிடப் போகிறீர்கள், யாரை நேசிக்கப் போகிறீர்கள், எதை நம்புவதா வேண்டாமா என நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நீங்கள் பிறப்பதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் திரைக்கதையில் எழுதப்பட்டு விட்டது என்று உங்களுக்கு தெரிந்தால் எப்படி இருக்கும்? இது உண்மையிலேயே ஒரு பயமுறுத்தும் சிந்தனைதான். ஆமாம். அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்குமா அல்லது உங்களை சற்று பயமுறுத்துமா? எனக்கு இது ரொம்பவே அதிர வைக்கும் ஒரு கேள்விதான். பல நூற்றாண்டுகளாக உலகெங்கும் உள்ள தத்துவவியலாளர்களையும் இறையியல் அறிஞர்களையும் தூங்க விடாம செய்த ஒரு மிகப்பெரிய விவாதம் இது. அதாவது, நாம் நம் வாழ்க்கையின் கதாநாயகர்களா அல்லது வேறு யாரோ எழுதிய நாடகத்தில் வெறும் நடிகர்களா? சரியாக சொன்னீர்கள். இந்த ஆழமான அலசலுக்கு ஆர்வமுள்ள உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது சாதாரணமான ஒரு தலைப்பல்ல. நிச்சயமாக நம்மிடம் இரண்டு மிக முக்கியமான முற்றிலும் முரண்பட்ட கட்டுரைகள் உள்ளன. ஆமாம். ஒன்று ஜி.பி.பு எழுதிய கால்வினிசம் டிஃபெண்டட், மற்றொன்று பேராசிரியர் குந்துர்த்தி யேசுரத்தினம் எழுதிய கால்வினிசம் டிஸ்கஸ்ட். இந்த இரண்டு முரண்பட்ட கட்டுரைகளை வைத்துக்கொண்டுதான் இன்று நாம் ஒரு மாபெரும் அறிவு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். இந்த இரண்டு கட்டுரைகளுமே அடிப்படையான ஒரு மோதலை பற்றியது. மனிதனுக்கு உண்மையாகவே சுயாதீன சித்தம், அதாவது ஃப்ரீ வில் இருக்கிறதா, அல்லது எல்லாமே கடவுளின் முன்குறித்தல், அதாவது பிரிடெஸ்டினேஷன் அடிப்படையில நடக்கிறதா? சுருக்கமாக சொன்னால் இது கால்வினிசத்திற்கும் ஆர்மீனியனிசத்திற்கும் இடையிலான நேரடி மோதல். பிபுவின் வாதப்படி கடவுளின் முழுமையான இறையாண்மைதான் மனிதனை காப்பாற்றுகிறதே தவிர மனிதனின் விருப்பம் அல்ல. ஆனால் பேராசிரியர் குந்துர்த்தி என்ன சொல்கிறார் என்றால், கடவுள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கிறார். அதை ஏற்பதும் மறுப்பதும் மனிதனின் கைகளில்தான் இருக்கிறது என்று ஆணித்தரமாகச் சொல்கிறார். இந்த இரண்டு தரப்பு நியாயங்களையும் நடுநிலையோடு அலசுவது மட்டும்தான் நமது நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மனிதனுக்கு உண்மையிலேயே சுய விருப்பம் இருக்கிறதா அல்லது அவன் வெறும் கட்டுப்பாட்டு பொம்மையா? வாருங்கள், உள்ளே செல்வோம். அதாவது, எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதா என்பதை பற்றி பேசும் முன் ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனின் இயல்பான நிலை என்ன? நாம் நோயாளிகளா அல்லது உயிரில்லாத பிணங்களா? இங்கு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இரண்டு அறிஞர்களுமே மனிதன் அடிப்படையில் பாவி என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். அதில் அவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, ரெண்டு பேருமே மனிதன் பாவி என்பதை ஒத்துக்கிறாங்களா? ஆமாம், ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த பாவம் மனிதனை எந்த அளவுக்கு பாதித்துள்ளது, அவனது சுதந்திரத்தை எந்த அளவுக்கு முடக்கியுள்ளது என்பதில்தான் மிகப்பெரிய விரிசல் ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட விரிசல்? இப்ப பாத்தீங்கன்னா, பேராசிரியர் குந்துர்த்தி என்ன சொல்கிறார் என்றால், மனிதன் பாவியாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு நல்லது கெட்டதை பகுத்தறியும் அறிவு, அதாவது ஒரு மனசாட்சி இருக்கிறது என்கிறார். ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறது என்று சொல்கிறார். ஆமாம். ரோமர் 2:14 முதல் 15 வரையிலான வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி, மனிதன் தன் சுய சிந்தனையால் ஒரு முடிவை எடுக்க முடியும் என்று வாதிக்கிறார். அதாவது, மனிதன் நோயாளிதான், ஆனால் மருத்துவர் கூப்பிட்டால் சரி வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனிடம் ஒரு சின்ன விருப்பமாவது மிச்சம் இருக்கிறது என்று குந்துர்த்தி நம்புகிறார், இல்லையா? 100% வெளிப்படுத்தல் 3:20 கடவுள் இதே கதவை தட்டுகிறார், ஆனால் மனிதன்தான் உள்ளே இருந்து கதவை திறக்க வேண்டும் என்று அவர் சொல்வது இதை வச்சுத்தானே? மிகச்சரி. மனிதன் படுக்கையில் கிடக்கும் ஒரு நோயாளி போல இருக்கலாம், ஆனால் மருத்துவர் கொடுக்கும் மருந்தை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொள்ளும் அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கிறது என்பது பேராசிரியரின் வாதம். அதனால் மனிதனால் கடவுளை நிராகரிக்கவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும். ஆமாம். ஆனால் ஜி.பி.பு இதை முற்றிலுமாக மறுக்கிறார். மனிதனின் நிலையை அவர் முழுமையான சீர்கேடு அல்லது டோட்டல் டெப்ரிவிட்டி என்று அழைக்கிறார். முழுமையான சீர்கேடு அப்படின்னா என்ன? எபேசியர் 2:1 சுட்டிக்காட்டி மனிதன் ஆவிக்குரிய ரீதியில் இறந்தவனாக கிடக்கிறான் என்று பிபு வாதிக்கிறார். கொஞ்சம் பொறுங்கள். இறந்தவனாக இருக்கிறான் என்றால் அவனால் எந்த ஒரு சின்ன அசைவையும் கூட தானாக கொடுக்க முடியாதே. அதுதான் பிபுவின் முக்கியவாதம். இது ரொம்பவும் அதீதமான ஒரு வாதமாக இருக்கிறது. இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு லைஃப் ஜாக்கெட்டை வீசுவதற்கும் கடலடியில் மூழ்கி இறந்த ஒருவருக்கு சிபிஆர் செய்து உயிர்ப்பிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தைப் போல இது உள்ளதா? ஆமாம், மிக சரியான ஒப்பீடு. பேராசிரியர் குந்துர்தியின் கூற்றுப்படி மனிதன் மூழ்கிக் கொண்டிருக்கிறான், கயிற்றை பிடிக்கும் சக்தி அவனிடம் உள்ளது. ஆனால் பிப்புவின் கூற்றுப்படி மனிதன் ஏற்கனவே மூழ்கிவிட்டான், கடவுள்தான் அவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அப்படிதானே? கண்டிப்பா.
குந்துருதியின் பார்வையில் நீங்கள் கடலில் தத்தளிக்கும் போது லைஃப் ஜாக்கெட்டை பிடித்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு. கடவுள் லைஃப் ஜாக்கெட்டை வீசுவார், ஆனால் நீங்கள் அதை பிடிக்க மறுத்தால் மூழ்கிவிடுவீர்கள். ஆனால் பிப்புவின் பார்வையில் பிபுவின் பார்வையில் நீங்கள் கடலடியில் மூழ்கி மூச்சுத் திணறி இறந்து விட்டீர்கள். ஒரு பிணம் எப்படி தன்னிச்சையாக எழுந்து ஐயா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க முடியாதோ அதேபோல மனிதனால் தானாக முன்வந்து கடவுளை தேட முடியாது. அட, அவனது சித்தம் சுதந்திரமானதல்ல என்கிறாரா? ஆமாம், அது பாவத்தால் முழுமையாக சங்கிலியிடப்பட்டுள்ளது. கடவுள் தன்னிச்சையாக வந்து அந்த பிணத்துக்கு உயிர் கொடுத்தால் மட்டுமே மனிதன் கண்களை திறக்க முடியும். ஆஹா, இது மனிதனின் ஈகோவுக்கு மிகப்பெரிய அடி. நிஜமாவே ஒரு பெரிய அடிதான். நான் என் அறிவை பயன்படுத்தி நல்லதை தேர்ந்தெடுத்து கடவுளை தேடி கண்டுபிடித்தேன் என்று நினைக்கும் ஒருவரிடம் போய், இல்லை நண்பா, நீ செத்து கிடந்தாய், அவர்தான் உனக்கு உயிர் கொடுத்தார் என்று சொல்வது எவ்வளவு பெரிய முரண்பாடு. உண்மைதான். இது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்குகிறது. சரி, மனிதன் உண்மையிலேயே ஆவிக்குரிய ரீதியில் இறந்தவன் என்றால் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி? கடவுள் ஏன் அந்த எல்லா பிணனுக்கும் உயிர் கொடுக்க கூடாது? ஏன் எல்லோரையும் அவர் காப்பாற்றக்கூடாது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வியத்தான் பேராசிரியர் குந்துர்த்தி மிக கோபமாக கேட்கிறார். அவர் 1 தீமோத்தேயு 2:4 மற்றும் யோவான் 3:16 ஆகிய வசனங்களை சுட்டிக்காட்டுகிறார். ஓ, தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த பிரபலமான வசனம்தானே? ஆமாம், கடவுள் உலகம் முழுவதையும் நேசிக்கிறார் என்றும் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் மனதார விரும்புகிறார் என்று குந்துர்த்தி வாதிடுகிறார். அது தர்க்க ரீதியாக சரியானது போல தோன்றுகிறதே. மனிதர்கள் அனைவரும் சமம் என்றால் கடவுள் சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்துவிட்டு மற்றவர்களை அப்படியே நரகத்திற்கு செல்ல விட்டுவிடுகிறார் என்று சொல்வது கடவுளை ஒரு தரைப்பட்சமானவராகவும் கொடூரமானவராகவும் காட்டுகிறது என்பது அவரது கடுமையான குற்றச்சாட்டு. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இது நியாயமான குற்றச்சாட்டுதானே. அகராதியை எடுத்து பார்த்தால் அனைவரும் அல்லது உலகம் என்றால் ஒட்டுமொத்த மக்கள் என்றுதானே அர்த்தம். பிபு என்ன அகராதியே மாற்றி எழுதுகிறாரா? அதுதான் பலரின் சந்தேகம். அனைவரும் என்ற வார்த்தைக்குள் சிலர் மட்டும்தான் வருகிறார்கள் என்று சொல்வது எனக்கு கொஞ்சம் தர்க்கரீதியாக முரண்பாடாக தெரிகிறதே. எப்படி சொல்றீங்க? இது எப்படி இருக்கிறதென்றால், நீங்கள் எல்லோரையும் என் வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்கிறேன் என்று ஊரெல்லாம் போஸ்டர் அடித்துவிட்டு வாசலில் வந்து நிற்கும்போது சிலரை மட்டும் உள்ளே அனுமதிப்பது போல தோன்றுகிறதே. இதை பிபு எப்படி நியாயப்படுத்துகிறார்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பிபுவின் வாதம் இங்கு மிகவும் நுட்பமாக இருக்கிறது. அவர் அகராதியை மாற்றி எழுதவில்லை, மாறாக அந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட காலகட்டத்தின் வரலாற்று பின்னணியை பார்க்க சொல்கிறார். வரலாற்று பின்னணியா? அது எப்படி இந்த வார்த்தையின் அர்த்தத்தை மாற்றும்? பைபிளில் கூறப்பட்டுள்ள உலகம், அதாவது கிரேக்க மொழியில் கோஸ்மோஸ் என்ற வார்த்தை ஒவ்வொரு தனி மனிதனையும் குறிக்கவில்லை என்கிறார் பிபு. அப்போ அது யாரை குறிக்கிறது? அது யூதர்கள் மட்டுமல்லாது அனைத்து தேசங்களையும் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டுமே குறிக்கிறது என்று அவர் ஆணித்தரமாக வாதிகிறார். அப்படியா? எல்லோரும் என்பதை சிலர் என்று சொல்வதற்கு அவர் என்ன ஆதாரம் தருகிறார்? சும்மா வார்த்தை விளையாட்டு மாதிரி இருக்கிறதே. இல்ல, இதற்கு அவர் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை ஒரு வலுவான சான்றாக முன்வைக்கிறார். சோதோம் கொமோரா நகரங்களுக்கு கிடைக்காத மனந்திரும்பும் வாய்ப்பு கப்பர்நகோமுக்கு கிடைத்ததே அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஓ, அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு நகரங்களான சோதோம் கொமோராக்கு வாய்ப்பு தரப்படவில்லை என்கிறாரா? ஆமா, கடவுள் அனைவருக்கும் சமவாய்ப்பை வழங்குகிறார், எல்லோரையும் சமமாக நேசிக்கிறார் என்றால் ஏன் சோதோம் மக்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை? ஏன் சில ஊர்களுக்கு மட்டும் அந்த செய்தி சென்றது என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். இது சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். மேலும் எல்லா மக்களும் அவனிடம் வந்து முழுக்காட்டுதல் பெற்றார்கள் என்று பைபிள் கூறும்போது அந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதரும் என்று அதற்கு அர்த்தமல்ல. பரிசேயர்கள் போன்ற பலர் முழுக்காட்டுதல் பெறவில்லை என்பதை நாம் அறிவோம். ஓ, இப்போது புரிகிறது. அதாவது இந்தியா முழுவதும் இந்த உலகக்கோப்பை வெற்றியை கொண்டாடுகிறது என்று நாம் கூறும்போது ஊரிலுள்ள ஒவ்வொரு குடிமகனும் தன் வேலையை விட்டுவிட்டு சாலையில் இறங்கி ஆடுகிறான் என்று அர்த்தமல்ல. மிகச் சரியான உதாரணம். எல்லா பகுதிகளிலும் எல்லா தரப்பு மக்களிலும் கொண்டாட்டம் நடக்கிறது என்றுதான் அர்த்தம். அதேபோல உலகம் என்பது அனைத்து தேசத்து மக்களையும் குறிக்கிறதே தவிர ஒவ்வொரு தனிநபராக அல்ல என்று பிபு சொல்கிறார். சரியாக பிடித்துவிட்டீர்கள். அது மொழி வழக்கில் சாதாரணமாக பயன்படுத்தப்படும் ஒரு விஷயம் என்கிறார் பிபு. இதைத்தான் குறுக்கப்பட்ட ரட்சிப்பு அல்லது லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் என்கிறார்கள். குறுக்கப்பட்ட ரட்சிப்பா? ஆமா,
கடவுளின் ரட்சிப்பு மிகவும் குறிப்பிட்ட முன்குறிக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டது என்பது கால்வினேச நிலைப்பாடு. எதற்காக பிபு இதை இவ்வளவு உறுதியாக பிடித்துக் கொள்கிறார்? ஏனென்றால் கடவுள் எல்லோரையும் காப்பாற்ற நினைத்தும் சிலர் நரகத்திற்கு போகிறார்கள் என்றால் மனிதனின் முடிவு கடவுளின் விருப்பத்தை தோற்கடித்துவிட்டது என்று அர்த்தமாகிவிடும். அடே, அப்போ கடவுளின் வல்லமையே கேள்விக்குறியாகிவிடும் இல்லையா? ஆமா, கடவுளின் முழுமையான இறையாண்மையை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர் யாரை நினைக்கிறாரோ அவர்களை மட்டுமே ரட்சிக்கிறார் என்று நம்புவதுதான் தர்க்கரீதியானது என்பது பிபுவின் ஆழமான வாதம். சரி, ஒரு பேச்சுக்கு கடவுள் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற பிபுவின் வாதத்தை ஏற்றுக்கொள்வோம். அப்படியென்றால் அந்த மக்கள் எப்படி அவரை கண்டுகொண்டு ஏற்றுக்கொள்கிறார்கள்? அதில்தான் அடுத்த முரண்பாடு ஆரம்பமாகிறது. அவர்களை கட்டாயப்படுத்துகிறாரா? என் கையை பிடித்து முறுக்கி நீ என்னை நம்பித்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறாரா? பேராசிரியர் குந்துர்த்தி இதே கேள்வியைத்தான் முன்வைக்கிறார். மனிதனால் பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாக எதிர்க்க முடியும் என்று அவர் அடித்துக் கூறுகிறார். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் இதை சொல்கிறார்? அப்போஸ்தலர் 7:51 நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை எதிர்க்கிறீர்கள் என்று கூறப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். கடவுள் அன்போடு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் அந்த அழைப்பை ஏற்கவோ அல்லது நிராகரிக்கவோ கூடிய முழு சுதந்திரம் மனிதனுக்கு உள்ளது. மனிதன் ஒரு ரோபோ அல்ல, அவனுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கிறது என்கிறார் அவர். ஆமாம், அதாவது கடவுள் அழைப்பை கொடுத்துவிட்டு மனிதனின் முடிவுக்காக வாசலில் காத்து கொண்டிருக்கிறார் என்பது குந்துர்த்தியின் வாதம். ஆனால் மனிதனால் கடவுளின் அழைப்பை மீறவே முடியாது, அது தவிர்க்க முடியாத கிருபை, அதாவது இர்ரெசிஸ்டிபிள் கிரேஸ் என்று பிப்பு சொல்வது எப்படி புரிஞ்சு கொள்வது? விப்பு இதை பிரித்து பார்க்கிறார். கடவுளின் அழைப்பில் 2 வகை உண்டு என்று அவர் வாதிடுகிறார். 2 வகையா? என்னென்ன? ஒன்று பொதுவான அழைப்பு அல்லது ஜெனரல் கால். இது என்னவென்றால் பிரசங்கங்கள் மற்றும் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படையாக பொதுவெளியில் அனைவருக்கும் விடுக்கப்படுவது. இதை மனிதனால் எதிர்க்க முடியுமா? கண்டிப்பா. இந்த அழைப்பை ஒரு மனிதனால் தன் கடினமான இதயத்தால் நிச்சயமாக எதிர்க்க முடியும், காதை மூடிக்கொள்ள முடியும். சரி, அப்படியானால் 2வது அழைப்பு? அதுதான் செயல்திறன் கொண்ட அழைப்பு, அதாவது எஃபெக்சுவல் கால். இது பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் உள்ளத்தில் மிக அந்தரங்கமாக செய்யும் ஒரு வேலை. ஓ, உள்ள நடக்கும் வேலை. ஆமா, இந்த கிருபையை மனிதனால் எதிர்க்க முடியாது. அது மனிதனின் இருதயத்தையே முழுமையாக மாற்றி அவராகவே கடவுளை தேடும்படி செய்கிறது என்கிறார் பிப்பு. இதற்கு ஏதாவது வசன ஆதாரம் காட்டுகிறாரா பிப்பு? காட்டுகிறார். இதற்கு அவர் சங்கீதம் 110:3 ஆதாரமாக காட்டுகிறார். உமது வல்லமையின் நாளிலே உமது ஜனங்கள் மனப்பூர்வமாய் வருவார்கள் என்று. ஓ, இது எனக்கு ஒரு நல்ல ஒப்பீட்டை நினைவூட்டுகிறது. என்ன ஒப்பீடது? பொதுவான அழைப்பு என்பது நீங்கள் காரில் செல்லும்போது வானொலியில் ஒளிபரப்பாகும் ஒரு விளம்பரம் போல என்று வைத்துக் கொள்வோம். வாருங்கள், எங்களிடம் பொருள் வாங்குங்கள் என்று அவர்கள் கத்துவார்கள். நீங்கள் அதை சாதாரணமாக கடந்து செல்லலாம் அல்லது ரேடியோவை அணைத்து விடலாம். சரி. ஆனால் செயல்திறன் கொண்ட அழைப்பு என்பது உங்களுக்கு மிகவும் பிடித்த, நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கும் ஒருவர் உங்களிடம் நேரில் வந்து அன்பால் உங்கள் கைகளை பிடித்து ஒரு விஷயத்தை சொல்வது போல. அருமையான விளக்கம். அதில் வற்புறுத்தல் இல்லை, மாறாக மறுக்க முடியாத உங்கள் மனதையே உருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அப்படித்தானே பிபு இதை விளக்குகிறார். இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துடன் இணைத்து பார்த்தால் நீங்கள் சொன்ன இந்த ஒப்பீடு மிக துல்லியமானது. பிபுவின் வாதப்படி கடவுள் மனிதனின் விருப்பத்தை அழிப்பதோ அல்லது வற்புறுத்துவதோ இல்லை. மாறாக அந்த விருப்பத்தையே மாற்றுகிறார், கசப்பான மருந்தை இனிப்பாக மாற்றுவது போல. ஆமா, மனிதன் தன் சொந்த விருப்பத்தால் கடவுளை தேர்ந்தெடுக்கிறானா அல்லது கடவுள் தன் வல்லமையால் மனிதனின் விருப்பத்தையே மாற்றி அமைக்கிறாரா என்பதுதான் இங்கு மைய பிரச்சனை. நீங்கள் கவனித்தால் பேராசிரியர் குந்துர்த்தியின் கடவுள் மனிதனின் முடிவிற்காக காத்திருக்கிறார், ஆனால் பிபுவின் கடவுள் மனிதனின் முடிவையே உருவாக்குகிறார். ஆஹா, அது ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த முரண்பாடுதான். சரி, அந்த தவிர்க்க முடியாத அன்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒருவர் வந்துவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் வாழ்நாள் முழுவதும் அப்படியே நிலைத்திருப்பாரா அல்லது நழுவி விடுவாரா? ஆமாம், நடுவில் ஆசை காட்டி மோசம் போவது போல அவர் வழிதவறி போக வாய்ப்புள்ளதா? ஒருமுறை பெற்ற இரட்சிப்பை இழக்க முடியுமா? இதுதான் விவாதத்தின் இறுதிக்கட்டம். இந்த கேள்வியிலும் இருவரும் நேரெதிர் துருவங்களில் நிற்கின்றனர். பேராசிரியர் குந்துர்த்தியின் வாதப்படி இரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் மீண்டும் தன் சொந்த விருப்பத்தால் அந்த இரட்சிப்பை இழக்க முடியும். ஓ, இழக்க முடியும் என்கிறாரா? ஆமாம்.
பைபிளில் யூதாஸ் இஸ்காரியோத்து, தேமா போன்றவர்கள் ஆரம்பத்தில் விசுவாசிகளாக இருந்து பின்னர் உலக ஆசையால் வீழ்ந்து போனார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு நிமிடம். யூதாஸ் முதலில் உண்மையான விசுவாசியாக இருந்து பிறகுதான் வீழ்ந்தாரா? இது பெரிய விவாதத்திற்குரிய விஷயமாச்சே. ஆமாம், குந்த்ருத்தி அப்படித்தான் பார்க்கிறார். மனிதன் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவனுடைய கைகளில்தான் இருக்கிறது என்கிறார். வேறு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா? அவர் எபிரேயர் 6:4-6 வரையிலான கடுமையான எச்சரிக்கை வசனங்களை சுட்டிக்காட்டுகிறார். ஒருமுறை ரட்சிக்கப்பட்டவர்கள் விழுந்து போனால் மீண்டும் மனந்திரும்புவது கடினம் என்று பைபிள் எச்சரிக்கிறதே, அதை எப்படி புறக்கணிக்க முடியும் என்கிறார். அப்போ மனிதன் எப்போது வேண்டுமானாலும் தன் சுதந்திரமான விருப்பத்தால் கடவுளை விட்டு விலக முடியும் என்பது அவரது ஆழமான நம்பிக்கை. ஆமாம். ஆனால் பிப்பி இதை எப்படி எதிர்கொள்கிறார் என்றால், ஒருமுறை கிருபையில் இருந்தால் எப்போதுமே கிருபையில்தான், அதாவது ஒன்ஸ் இன் கிரேஸ் ஆல்வேஸ் இன் கிரேஸ் என்று சொல்வது அவருடைய நிலைப்பாடு. உண்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் தங்கள் ரட்சிப்பை இழக்க மாட்டார்கள் என்று பிப்பி உறுதியாக கூறுகிறார், இல்லையா? சரியாக சொன்னீர்கள். ஒருவேளை யூதாஸைப் போல யாராவது வீழ்ந்து போனால் அவர்கள் ஆரம்பத்திலேயே உண்மையாக ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம் என்று அவர் வாதிக்கிறார். அது எப்படி ஆரம்பத்திலே ரட்சிக்கப்படவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? 1 யோவான் 2:19 அவர் சுட்டிக்காட்டுகிறார். அவர்கள் நம்மைச் சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே என்று. அவர்கள் வெளியேறியதே அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்பதை காட்டுகிறது என்கிறார் பிப்பு. நான் இங்கே கொஞ்சம் முரண்படுகிறேன். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி பார்த்தாலும் இறுதி வரை நிலைத்திருப்பான் என்பது முன்பே எழுதப்பட்டுவிட்டது. அது கடவுளின் கைகளில் பத்திரமாக இருக்கிறது என்றால் பைபிளில் ஏன் இவ்வளவு எச்சரிக்கைகள் உள்ளன? அது ஒரு நல்ல கேள்வி. ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காக்க வேண்டும், விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்றெல்லாம் பைபிள் சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? எப்படி சொல்றீங்க? இது எப்படி இருக்குன்னா, ஆட்டோ பைலட்டில் செல்லும் ஒரு காரில் நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கார் தானாகவே இலக்கை நோக்கி போகிறது. அப்படி இருக்கும்போது அந்த காருக்குள் எதற்கு இவ்வளவு எச்சரிக்கை பலகைகள்? ஆட்டோ பைலட் கார்ல எச்சரிக்கையா? ஆமாம். வளைவில் மெதுவாகச் செல்லவும் பிரேக் பிடிக்கவும் என்று ஏஐயால் ஓட்டப்படும் காரை பார்த்து கத்துவதில் என்ன லாபம்? இது பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறதே. இந்த முரண்பாட்டை தான் பலரும் கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு பிபு என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்றால், கடவுள் இலக்கை, அதாவது இறுதி ரட்சிப்பை மட்டுமல்ல, அதற்கான வழியையும் சேர்த்தே முன்குறித்திருக்கிறார். வழியையும் முன்குறித்திருக்கிறாரா? புரியவில்லையே. அந்த வழிகளில் ஒன்றுதான் இந்த எச்சரிக்கைகள். ஒரு மனிதன் இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இலக்கை அடைய அவனை தூண்டுவதற்கும் அவனை விசுவாசப் பாதையில் ஓட வைப்பதற்கும் கடவுள் பயன்படுத்தும் கருவிகள்தான் இந்த எச்சரிக்கை வசனங்கள் என்கிறார் பிபு. ஓ, எச்சரிக்கைகள் இல்லாவிட்டால் மனிதன் சோம்பேறியாகி விடுவான். ஆமாம், அது ஒரு கருவி. இது ரொம்ப சிக்கலான விளக்கமாக இருக்கிறது. இதை குந்திருத்தி எப்படி விமர்சிக்கிறார். மனிதனை வெறும் பொம்மையாக மாற்றும் ஒரு தத்துவம் இது என்கிறார். அவர் இதை புரிந்து கொள்ள ஒரு அருமையான உளவியல் ஒப்பீட்டை கையாளுகிறார். என்ன ஒப்பீடு? அவர் இதை குரங்கு பிடி வெர்சஸ் பூனை பிடி, அதாவது மங்கி வெர்சஸ் கேட் சால்வேஷன் என்று கேலியாக அழைக்கிறார். குரங்கு பிடி வெர்சஸ் பூனை பிடியா? இது கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது என்ன? ஒரு குரங்கு குட்டியை நினைத்து பாருங்கள். அது தன் தாயை தன் சொந்த முயற்சியால் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். தாய் மரம் விட்டு மரம் தாவும்போது குட்டி தன் பிடியை விட்டால் கீழே விழுந்து இறந்துவிடும். ஆமாம், குரங்கு குட்டி தான் கஷ்டப்பட்டு பிடிச்சுக்கணும். அந்த சிறு குட்டிக்கு எவ்வளவு பயம் இருக்கும்! தான் பிடியை விட்டுவிடுவோமோ என்ற பதைப்பதைப்பு இருக்கும். இது பேராசிரியலின் ஆர்மீனிய கோட்பாடு. அதாவது மனிதன் தன் ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆமாம், அதில் ஒரு பெரிய பொறுப்பு மனிதன் மேல் இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் அவன் விழிப்புடன் இருக்க வேண்டும். சரி, பூனைப்பிடி என்றால் என்ன? பூனை தன் குட்டியின் கழுத்தை கவ்விக்கொண்டு தானே பாதுகாப்பாக தூக்கிச் செல்லும். அந்த பூனைக்குட்டிக்கு தன் பாதுகாப்பை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த முயற்சியும் தேவையில்லை. அது முற்றிலும் தாயின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆமாம், இது பிப்புவின் கால்வினிச கோட்பாடு. மனிதனின் பொறுப்பை, அவனது சுதந்திரத்தை கால்வினிசம் மழுங்கடிக்கிறது, மனிதனை ஒரு அசைவற்ற பூனைக்குட்டியாகவோ மாற்றுகிறது என்று பேராசிரியர் குற்றம் சாட்டுகிறார். மனிதனுக்கு பொறுப்பில்லை என்றால் அறநெறிக்கு என்ன அர்த்தம் என்று அவர் கேட்கிறார். சரியாக சொன்னீர்கள். ஆஹா, இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒப்பீடல்ல. இதை நினைத்து பார்க்கும்போது இரண்டு பக்கமும் இருக்கும் உளவியல் தாக்கங்கள் புரிகின்றன. குரங்கு குட்டியாக இருப்பதில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது.
ஆனால் எந்த நேரத்திலும் விழுந்து விடுவோம் என்ற பயமும் இருக்கிறது. உண்மைதான். ரெண்டுமே வெவ்வேறு விதமான மனநிலையை கொடுக்கிறது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஜி.பிபு மற்றும் பேராசிரியர் குந்திருத்தி இடையான இந்த வார்த்தை போர் வெறும் பழங்கால நூல்களின் வார்த்தை விளையாட்டோ அல்லது இரண்டு மதபோதகர்களுக்கு இடையிலான விவாதமோ அல்ல. கண்டிப்பா இல்ல. இது பிரபஞ்சத்தின் மீதான கடவுளின் கட்டுப்பாடு மற்றும் மனிதனின் சுதந்திரம் பற்றிய மிக ஆழமான தத்துவவாதம் மோதல். நீங்கள் இதை உங்கள் காரிலோ அல்லது வேலைக்கு செல்லும் வழியிலோ கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கலாம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை இந்த இரண்டு கண்ணோட்டங்களும் தீர்மானிக்கின்றன. ஆமா, உங்கள் வாழ்க்கையில் பெறும் வெற்றிகள், சந்திக்கும் தோல்விகள், நீங்கள் எடுக்கும் மிக முக்கியமான முடிவுகள், இவையெல்லாம் உங்கள் கைகளில் மட்டுமே உள்ளதா? குந்துர்த்தி சொல்வது போல, பொறுப்பு முழுமையாக உங்கள் கையில் உள்ளதா அல்லது எல்லாவற்றையும் இயக்கும் ஒரு மாபெரும் திரைக்கதையின் ஒரு பகுதியாக நீங்கள் செயல்படுகிறீர்களா? குந்துர்த்தியின் பார்வையில் உங்களிடம் சக்தி இருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பிரபஞ்சத்தை மாற்றும். ஆனால் பிபுவின் பார்வையில் நீங்கள் முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு மாபெரும் திட்டத்தின் ஒரு பகுதி. இந்த இருவேறு பார்வைகள் நீங்கள் உங்களையும் உங்களை சுற்றியுள்ள உலகத்தையும் பார்க்கும் விதத்தை முழுமையாக வடிவமைக்கக்கூடியவை. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துடன் இணைத்துப் பார்த்தால் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுகிறது. சொல்லுங்கள், அது என்ன கேள்வி? இந்த ஆழமான விவாதத்தை நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இதை கேட்க வேண்டும் என்று நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தால், உங்கள் சுதந்திரமான சிந்தனையால் முடிவெடுத்தீர்களா? ஓ, ஆழமான கேள்வி. உங்களுக்கு முன்னால் பல விஷயங்கள் இருந்தும், பல ஆப்ஷன்கள் இருந்தும் இதை தேர்ந்தெடுத்தது நீங்கள்தானா? அல்லது இந்த தகவலை நீங்கள் இன்று இந்த நொடியில் கேட்க வேண்டும் என்பது காலங்காலமாக பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட ஒன்றா? ஆஹா, அது ஒரு அபாரமான கேள்வி. இதை நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தால் கேட்கிறீர்களா அல்லது இதை கேட்கும்படி நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இதை பற்றி ஆழமாக சிந்தியுங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.